The velocity time plot of the motion of a body is shown below. The acceleration time graph that best suits this motion is. Okay, so இங்கே கொடுத்துருக்கிற ஃபிகர் வந்து velocity time graph. இப்போ velocity time graphோட ஸ்லோப் எடுத்தோம்னா நமக்கு acceleration கிடைக்கும். அவங்க கொஷின்லேயே acceleration time graphோட எது மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற கிராஃபுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா it will give acceleration. சரி, அப்போ ஸ்லோப் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃபை நல்லா பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் இப்படி லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸாக்டாக ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகல, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. பொதுவாக லீனியராகவே இருந்தால் நமக்கு வந்து ஸ்லோப் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லுவோம். லீனியராக இருந்துச்சுன்னா ஸ்லோப் வில் பி கான்ஸ்டன்ட். அதோட இன்க்ரீஸ் ஆகுது லீனியராக. ஸோ ஆன்சர் பாசிட்டிவில் வரும். ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப் வரும் நமக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். அடுத்தது ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிராஃப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஸ்லோப் வேல்யூ வந்து 0. அடுத்தது கிராஃப் வந்து இப்போது லீனியராக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லீனியர்னாலே நமக்கு ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. பட் டிக்ரீஸ் ஆகிறனால இட் வில் பி நெகட்டிவ். ஸோ இந்த 3 வச்சு நம்ம கிராஃப்க்கு மேட்சிங் பார்க்கணும். ஸோ அப்போது சி தான் மேட்ச் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது, பாசிட்டிவ் ஆக்சிஸில் கான்ஸ்டன்ட் இருக்குது. அடுத்தது 0, இங்கே 0 இருக்குது. அடுத்தது நெகட்டிவ் ஆக்சிஸில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ கிராஃப் நம்பர் சி இட் இஸ் கரெக்ட் ஃபார் ஆக்சலரேஷன் டைம்.